ரெட்டை வைக்கிறேன். ரெட்டை ஓட்டு போட்டுருந்தேன். சரி. இப்ப நாளைக்கு வந்து இப்ப ரிசல்ட் வரப்போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெட்டையில ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குங்க. சரி, சரி. ஏன்னா இங்கே வந்து ஓட்ட கலைக்கிறாப்புல. இப்ப நடுவுல இவங்க கேப் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஏன்னா தினகரன் இவங்க சேர்ந்துட்டாங்க. அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு வரலாம் எதிர்பார்க்கப்படும். சரி. சரி, இப்ப கருத்து கணிப்புலாம் வெளியே வந்துச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் அது கணிப்புலாம் நம்ப கூடாது. சும்மா சொல்ல வேண்டியதான் கருத்து கணிப்பு. கவர்மெண்ட் தெரியாத கணிப்பா இவங்க சொல்லிக்க வேண்டியது அந்த பர்சன்ட் அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் வரணும். நீங்க இந்த மாதிரி முன்னாடி நிறைய எலெக்ஷன் பாத்திருப்பீங்க. நீங்க இந்த எலெக்ஷன் மாதிரி நடந்திருக்கா? அந்த மாதிரி மும்முனை போட்டி நடந்திருக்கா? மும்முனை போட்டின்னு சொல்றாங்க. எலெக்ஷன் வந்து நடந்துச்சுன்னா இருக்கும்போது நார்மலா இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ எம்ஜிஆர் ஆட்சி புரிஞ்சாரு. அவரு இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதான் ஒரு 5 வருஷமா சரியில்லை. கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி கொள்ளை எல்லாம் நிறைய நடக்குது. ஆட்சி மாற்றம் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா உண்டு. மாறணும். ஏன்னா குப்பை கொட்டிக்கிட்டே இருக்க கூடாது. அதாவது மக்கள் ஆட்சி, மன்னர் ஆட்சி கிடையாதுல்ல. அதனால மாறணும்.